ஊம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதேன்னு நம்ம ஒன்று பிடிபி சொன்னேன்ல 8 கன்னி. முதல்ல 4 கன்னி நம்ம பற்றி பிரமாதமாக சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த 4 கன்னியும் என்ன பண்ணாருங்க, காமலோகத்துக்கு போகும்போது சுவாமி அவனை மட்டும் விட்டுட்டு எங்களால் இருக்க முடியல, பிரிஞ்சு இருக்க முடியல, அதனால நான் என்ன செய்யறது அப்படின்னும் போது, சரி ஒரு கன்னிகளா நீங்களும் போங்க, ஒரு சபையா நீங்க போய் முதல்ல 2 பேரை இந்திரலோகத்துக்கு அனுப்புறார். ஒரு கன்னி ஊர்வசியை பூமிக்கு அனுப்புறாரு, ஒரு கன்னிய இளவரசியை பூமிக்கு அனுப்புறாரு. இப்படி ஒரு சிறப்புகளை இந்த பூலோகத்தில் அமைச்சிருக்காரு. 8 கன்னியுடைய சிறப்பை நம்ம பிரமாதமாக இந்த பிடிபி சேனல்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு பகுதியா சொன்னா மக்களுக்கு இது புரியும். இவருடைய சிறப்பு என்ன, இவ என்ன செஞ்சா, இவளுடைய நிலை என்ன, இவ என்ன பூலோகத்தில் பண்ணா அப்படின்றது ஒரு இவன் தான். இவன் என்ன பண்றா, இந்த பாருங்க, இவன் தான் இளவரசி. இளவரசின்னு பேரு. 8 பேர்ல என்ன, 8 பேர்ல எப்படி பேரு? மோகினி, காமினி, ரோஹிணி, ராகினி, ஊர்வசி, மேனகா, ரம்பா, இளவரசி. இப்படி ஒரு 8 பேர் இவங்களா. 8 பேர்ல இவங்க கடைசி கன்னி இளவரசி. சுவாமி அப்படின்னு போ, பூமிக்கு போ, உங்களுடைய சிறப்பு என்ன அப்படி பாப்ப. நீ எங்க சாமி, நான் எங்க அரசபைக்கு போ. அவ ஒருத்தி ஊர்வாசி கூத்தாடுறதுக்கு போயிட்டா, கூத்தாடி இன்னைக்கு நாடகமாக்கிட்டா, உலகமே நாடகமாயிட்டா. இவன் நீ அரசபைக்கு போய் அரசன் இல்லாத பண்ணிடு, எங்க அரசபை இல்லாம பண்ணிடு, முன்னாடி இஷ்டம் நான் ஆளுன்ட்ட பார்த்தா. சரி அப்படியே ஆகட்டும் சுவாமின்னு அரசபைக்குள்ள வரா. மன்னவர்கள் கூடிய சபையிலே இந்த மங்கை இளவரசி ஆட வந்தாலே. மன்னவர்கள் கூடிய சபையிலே இந்த மங்கை இளவரசி ஆட வந்தாலே. என் அருகினில் வா மன்னவரே, என் அருகினில் வா. என்னிடம் ஆட இந்த ஜெகத்திலே, என்னிடம் ஆட இந்த ஜெகத்திலே இல்லையே மன்னவா நீ சொல்லவா. என்னிடம் ஆட இந்த ஜெகத்திலே யாரும் இல்லையே, ஏ மன்னவா என்னிடம் சொல்லவா. இந்த இளவரசி நடனத்தை கண்டு நீ மயங்கினாய், மயங்கி விழுவாய் என் காலிலே. இந்த இளவரசி காலிலே என்னிடம் ஆடிய கோடி பெண்கள் எங்கு மறைந்தாரே. என்னை தொட நினைத்தவர் நாட்டை இழந்தாரே. இன்று நான் தான் இந்த ஜெகத்திற்கு இளவரசி, ஏ மன்னவ நான் தான் இந்த ஜெகத்திற்கு இளவரசி. மன்னவரே கூடிய சபையிலே இந்த மங்கை இளவரசி ஆட வந்தாலே, நடனம் ஆட வந்தாலே. என் அருகினில் வா, என் அருகினில் வா. இப்படி மன்னர் சபையெல்லாம் போய் இவன் நுழைஞ்ச உடனே எல்லா அரசர்களும் தடுமாறி மன்னருடைய சிறப்பே மறைஞ்சு போய், இன்னைக்கு பெண்களுடைய சிறப்பு எங்க பார்த்தாலும் இளவரசி மாதிரி நீங்க பாப்பீங்க. நாட்டை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லாமே அப்படிதான். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. நீங்க 10 ஆம்பளைங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறீங்க, பக்கத்துல ஒரு பெண்ணு ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறான்னு வச்சுங்க, இந்த 10 பேரை தாண்டி அவுட்ல போவான். பார்த்துருக்கீங்க, பாருங்க. முன்ன அதுக்கு அடுத்து ஏற்ற மாதிரி என்ன வருதுன்னு தெரியாது. இவருடைய சிறப்பு அந்த மாதிரி. இதை உதாரணம் காட்டுறேன், எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க பாருங்கன்றது தான் இந்த இளவரசனுடைய சிறப்பு. இன்னைக்கு நாட்டிற்கு இந்த ஜெகம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அந்த 8 கன்னிகளுடைய சிறப்பு ஒன்று ஒன்றா விளக்கமாக சொன்னோம். இப்போ அடுத்தது இளவரசி சபையில் போய் பார்த்துருக்கா, எப்படி நடந்திருக்கு அப்படின்றத காமிச்சோம். ஒன்று ஒன்றா பாருங்க. ஊம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.